மூடிந்தால் ஓட்டம் ஆரோ ஆரோ என்று அன்னையா சொன்ன வார்த்தை யாருக்கும் தெரியாத அவரை பார்த்து ஓயாளி ஒக்காளிங்க அம்மாளிங்க கேக்குறேன். அவரை பார்த்து ஓயாளி பொட்டாட்டின்னு கேக்குறேன். அவரை பார்த்து ஓயாளி ஒக்காளி அவன் கேட்டது கூட யாருக்கு தெரியல. அவன் கேட்டது கூட யாருக்கு தெரியாது. அவரை போய் ஓயா ஒரு மனிதன் உள்ள காத்து பேசுவோம். அந்த காத்து அடைக்க மனித காத்து இருக்கிறதே பேச முடியும். அடுத்தவர் எப்படி இந்த காத்தாடி ஐயோ பூதம் இருந்து ஆழம் வாதம் காலை மூடிந்தால் வேதம் மூன்று அஞ்சாரம் வீரர் வந்து சாயங்காலம் மாடா வென்றார் யாரை நம்ம போகுமோ சேதம் 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 நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமியே ஒரு மனிதன் வாழ முடியாது. 5 பூதமும் ஒரு வேலையா செய்யாதா? 5 வேலை செய்யுமா? ஒரு பூத பெண்ண நினைக்கும் அவனா போய் ஆட்டோ குடிச்சிட்டு வரல அப்படி ஒரு பூதம் நினைக்கும் எல்லாம் ஆட்டு மாவு போட்டாங்க ஊட்டு மாதிரி தேடி வரலாம் ஒரு பூதம் நினைக்கும் ஒருத்தர் மாண்டு ஒருத்தர் வச்சுக்கலாம் ஒரு குழந்தை கெடுத்துடலாம். ஒரு பூதம் கூட நல்லதே நினைக்காதா? கோயிலுக்கு போவோம் கும்பாபிஷேகம் பண்றாங்க கூழ் ஊத்துறாங்க. ஆமா அதுல ஒரு பூதம் நினைக்கும் என்ன நினைக்கும் இந்த நேரத்து போலாமா நம்ம குடிக்க அப்படி நினைக்கும். இது எல்லாம் செதற விடாது அதெல்லாம் கட்டி ஈத்துன்னு வர மாதிரி அவன் தான் மனிதன். ஆமா இப்படி எழுதுற பொருள் அடுத்தவர் எப்படி பட்டம் மேடும் ராஜாரி மரணப்பூராவை கட்டி பக்தவேடுவன் கூறிப்பான் மறைவான் உடல் வைக்க இறைவான் அதை காக்கம் காலில் ஆறாவம் தீண்டி மேலே கூறித்தவாரி வந்த ராஜாரி இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா ஒரு புறா பறந்து வருகிறது. அந்த புறாவை ஒரு வேடுவன் வில்லம்பு எடுத்து துரத்தி வருகிறார். அந்த புறா நேரம் பறந்து வந்து இந்த மரக்கிளையில உட்கார்ந்த உடனே அந்த புறாவை குறி வச்சுட்டான். அப்போ அந்த புறா மரக்கிளையில உட்கார்ந்து இருக்கு இல்லையா அதுக்கு மேல பட்சிக்கெல்லாம் தலைவனார்கள் பட்சி
ரஜாளி பட்சி மேலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. இந்த புறா ரஜாளி பிடிச்சிடும். கிளையிலே உட்கார்ந்து இருந்தால் அப்போ அந்த ரஜாளி பட்சி ஏன் உட்கார்ந்து பறவை பிடிக்காதா? தர்ம நீதி ஓடக்கூடிய பட்சி தான் அப்போ அந்த புறா யாரை வேண்டுகிறது? உன்னை விட காப்பாற்றக்கூடிய தேவை வேற யாரும் கிடையாது. இதான் என் உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டின உடனே அந்த முருகப்பெருமான் மயில் மேல உட்கார்ந்தார். மயிலை விட்டு எழுந்தார். மயில் காலில் ஒரு பாம்பு இருக்கு பாருங்க. மயில் காலை எடுத்த உடனே அந்த பாம்பு சரசரன்னு சென்று அந்த வேடுவை அம்பு விட போறான். அவன் காலில் ஒரு போட்டு போட்ட உடனே அந்த புறாவுக்கு வச்சிருக்கூடிய தவறி பருந்து இருக்கக்கூடிய அப்போ பாம்பு கடிச்சு அம்பு பட்டு அந்த புறாவுக்கு காப்பாற்றியது யாரு? கடைசியில் அருமை எழுதிட்டார். பாட்டாக கூட்டாக பாடினார் அறுமுக தெய்வம் உண்டு அதற்கு ஆளும் உண்டு அத்திரமும் தொழுதிட்டு ஓடும் எதுக்கு செய்யறாங்க கேட்டா புண்ணியத்தை தேட வேண்டும். பாவம் செய்திருவோம் தினம் சாமி கூட முடியாது. அந்த பாவத்தை தொலைக்க வேண்டும். முறை சாமி வழிபாடு செய்யணும். செய்ய வேண்டும். பலவிதமான ஆசைகள் பலவிதமாக எழுதிட்டாங்க. நாம கேட்டவாறு நாடகம் நடத்தும் நாடகத்தில் அப்படி ஏதாவது தவறு செய்து விட்டால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தால் எவ்வாறாக பொறுத்து அங்கிருப்பது போலவே எங்கள் 16 பேர் உங்கள் வீட்டு பிள்ளையாக ஒரு தாய் கொள்ள வேண்டும். எங்கள் கரங்கூப்பி சிறந்தால் செய்ய மனைவிக்கு வணக்கம் என்று வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நடத்தக்கூடிய நாடகம் சிவபுராணத்தில் ஒரு பாகமா வெளியே வரக்கூடிய விதித்தவர்கள் பதித்தவர்கள் இப்ப